Hi students, இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிளோடைய டெர்மினாலஜிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றிலாம் தான் படிக்க போகிறோம். ஸோ சர்க்கிள்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேங்களா, நான் அந்த ஓன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், இதை நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸில் இதை சுற்றி இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சென்டர். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடியஸ். ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடியஸ். ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸுக்கு பேர் வந்து ரேடியஸ். ஓகேங்களா, இப்போது ஒரு சர்க்கிளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கார்டு. ஒரு சர்க்கிளில் நீங்கள் ஏதாச்சும் 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் கார்டு. ஓகேங்களா, கார்டு எனி 2 பாயிண்ட், ஒரு சர்க்கிளில் ஏதாச்சும் 2 பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் கார்டு. இப்போது இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டர் வழியாக அந்த கார்டை போடுறீங்க அப்படின்னா, அந்த கார்டை நீங்கள் சென்டர் வழியாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். ஓகேங்களா, ஒரு கார்டை நீங்கள் சென்டர் வழியாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். ஓகேங்களா, டயாமீட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, கார்ட் த்ரோ சென்டர் வழியாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். இப்போ இந்த டயாமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோடைய லாங்கஸ்ட் கார்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோடைய லாங்கஸ்ட் கார்டு. இதுதான் மேக்ஸிமம் லென்த் இருக்கும். இதை விட அதிகமான லென்த்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கார்டே ட்ரா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிளுக்கு கார்டு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் லென்த்துக்கு ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்டர் வழியாக ட்ரா பண்ணோம், அதுக்கு பேர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லாங்கஸ்ட் கார்டு. இப்போ ஒரு டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 ரேடியஸ்க்கான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ரேடியஸ், இந்த பக்கம் ஒரு ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரேடியஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டயாமீட்டரில் பாதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டயாமீட்டர் அப்படின்னா 2 ரேடியஸ்ன்றது என்ன அப்படின்னா டயாமீட்டரில் பாதி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டெர்மினாலஜிஸ். இதில் நீங்கள் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு சர்க்கிளில் ஒரு கார்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு சர்க்கிளில் நான் ஒரு கார்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செக்மெண்ட். ஓகேங்களா, இதுவும் செக்மெண்ட் தான், இதுவும் செக்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்கு பேரும் செக்மெண்ட் தான். இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் செக்மெண்ட். இது மைனர் இல்லையா, கம்மியாக இருக்குது இல்லையா, கம்மியாக இருக்கிறது மைனர் செக்மெண்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மைனர் செக்மெண்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேஜர் செக்மெண்ட். இதுக்கு பேர் மைனர் செக்மெண்ட், இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் செக்மெண்ட். ஓகேங்களா, இப்போது இதில் நீங்கள் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு கார்ட் ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு 2 செக்மெண்ட் கிடைக்கும். இதுவே அந்த கார்டை நீங்கள் சென்டர் வழியாக ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். இப்போ நீங்கள் ஒரு டயாமீட்டர் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மேஜர் செக்மெண்ட்டும் மைனர் செக்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செமி சர்க்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர்ன்றது லாங்கஸ்ட் கார்டு. ஸோ லாங்கஸ்ட் கார்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற 2 செக்மெண்ட்டோடைய ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து அந்த 2 சர்க்கிள்க்கும் பேர் வந்து செமி சர்க்கிள். அதாவது எக்ஸாக்டாக பாதி சர்க்கிளாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணுறேன். இதோடைய லென்த்தும் எக்ஸு, இதோடைய லென்த்தும் எக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கார்டை நீங்கள் சென்டர் கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கார்டை நீங்கள் சென்டர் கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது ஏ இது பி அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ
ஒரு சர்க்கிளில் 2 கார்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 கார்டு வந்து சென்டரில் க்ரியேட் பண்ணுற ஆங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு கார்டு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 கார்டும் சென்டரில் க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் சொல்லி பாருங்கள். ஒரு 2 கார்டு வந்து சென்டரில் க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 கார்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்போ ஒரு கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்டுக்கு நீங்கள் 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. இந்த கார்டுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா, இந்த கார்டுக்கு நீங்கள் 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து சென்டர் வழியாக போகும். ஓகேங்களா, இந்த கார்டுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது சென்டர் வழியாக போகும். அதே மாதிரி நீங்கள் 90 டிகிரியில் ட்ரா பண்ணுற அந்த லைன் வந்து இந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் கார்டுக்கு பர்பண்டிகுலர்னால் அது 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. கார்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது சென்டர் வழியாக போகும். அந்த லைன் வந்து அந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். ஒரு கார்டுக்கு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது சென்டர் வழியாக போகும். அந்த லைன் வந்து கார்டை பைசெக்ட் பண்ணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிளில் நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் 2 பாயிண்டில் கட் பண்ணிட்டு போகுது. ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளில் 2 பாயிண்டில் கட் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் வந்து சீக்கண்ட். ஓகேங்களா, இதுவே ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் டேஞ்சண்ட். ஓகேங்களா, ஒரு லைன் சர்க்கிளை 2 இடத்துல கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் சீக்கண்ட். ஒரு லைன் வந்து சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் டேஞ்சண்ட். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிளில் இது ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, சர்க்கிளில் நான் ஒரு டயாமீட்டர் போடுறேன். இப்போ நீங்கள் அந்த சர்க்கிளில் டயாமீட்டர் வழியாக நீங்கள் டேஞ்சண்ட் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சர்க்கிளில் நீங்கள் டயாமீட்டர் வழியாக டேஞ்சண்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 டேஞ்சண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். இப்போது சர்க்கிளில் இந்த மாதிரி டயாமீட்டர் வழியாக நீங்கள் இந்த சர்க்கிளில் ஒரு டயாமீட்டர் வழியாக டேஞ்சண்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 டேஞ்சண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பிக்யூ, இது வந்து ஆர்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதில் ஏபி அப்படின்றது டயாமீட்டர். இப்போ ஏபி வந்து டயாமீட்டர் அப்படின்னா பிக்யூவும் ஆர்எஸும் பேரலாக இருக்கும். பிக்யூவும் ஆர்எஸும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்லாம் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுது இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சண்ட்டுன்னு சொன்னேன். அப்போ ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சண்ட் வரையலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேஞ்சண்ட் வரையலாம். ஓகேங்களா, ஒரு சர்க்கிளில் ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட் வரையலாம். அப்போ ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சண்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேஞ்சண்ட் ட்ரா பண்ணலாம். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சண்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேஞ்சண்ட் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இதுவே வந்து ஒரு சர்க்கிளுக்கு நீங்கள் பேரலல் டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு வந்து பேரலல் டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 2 டேஞ்சன்ட்ஸ் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பேரலல் டேஞ்சன்ட்ஸ் வந்து நீங்கள் டயாமீட்டர் வழியாக போகும். அந்த பேரலல் டேஞ்சன்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது டயாமீட்டராக இருக்கும்.
ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா பேரலாக வந்து ட்ரா பண்ணிங்கன்னா 2 டேஞ்சன்ட் தான் ட்ரா பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேரலாக இங்கே தான் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ பேரலல் டேஞ்சன்ட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா 2 தான் ட்ரா பண்ண முடியும். பேரலல் டேஞ்சன்ட்ஸ் எத்தனை ட்ரா பண்ண முடியும்? 2 தான் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் எத்தனை டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட் தான் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. சர்க்கிளில் நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் தான் என்ன பண்ண முடியும்? ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுது இல்லையா, இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை டச் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை அந்த டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் டச் பண்ணுற அந்த பாயிண்ட், காமன் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சர்க்கிளோடைய ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் தான் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இப்போ நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க. இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இதுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நம்ம 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். ஆக்சுவலாக இது டேஞ்சன்ட் கிடையாது. இப்போ சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா 2 டேஞ்சன்ட்ஸ் ட்ரா பண்ண முடியும். சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஞ்சன்ட்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுறீங்க இல்லையா 2 டேஞ்சன்ட், அந்த 2 டேஞ்சன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். அந்த 2 டேஞ்சன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுக்கு 2 டேஞ்சன்ட் வந்து PA PB அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த PA PB வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு சர்க்கிளோடைய சென்டரையும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்னன்னு சொன்னால் இல்லையா, டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் டச் ஆகிற பாயிண்ட். அதே மாதிரி இந்த சென்டரையும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ சர்க்கிளையும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் கனெக்ட் பண்ணுற ரேடியஸ், சர்க்கிளையும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் கனெக்ட் பண்ணுற ரேடியஸ் அண்ட் டேஞ்சன்ட் ஆர் பர்பண்டிகுலர். ஓகேங்களா. என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ் ஆர் பர்பண்டிகுலர் எங்கே? அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ரேடியஸும் அந்த டேஞ்சன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சர்க்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் சர்க்கிள். சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலான்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். அப்போ இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். சர்க்கிளில் இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். அந்த 2 டேஞ்சன்ட்டோடைய லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் டச் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்.
அதே மாதிரி சர்க்கிளுக்கு 2 கார்டு ட்ரா பண்ணிங்கன்னா சென்டரில் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கிளில் ஒரு கார்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டிங்கன்னா அது சென்டர் வழியாக போகும். அதே மாதிரி அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கார்டை பைசெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.